Hi all, welcome back to our session. நம்ம idioms and phrasal verbs வந்து ஒரு சில தீம் பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா கம்யூனிகேஷனுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய phrasal verbs வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ phrasal verbs based on communication ஓகேவா? ஸோ fess up, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ ஃபார்மலோ இன்ஃபார்மலோ ஃபெஸ் அப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றோம் அப்படின்னா ஃபெஸ் அப் அப்படிங்கிறது இன்ஃபார்மலா நம்ம சொல்லிக்கிறது. ஓகேவா? சோ இந்த ஃபெஸ் அப் அப்படிங்கிறப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா இட்ஸ் கன்ஃபஸ், ஒத்துக்கிறது. என்ன அப்படின்னா அட்மிட் யூ டிட் சம்திங் பேட் ஆர் ராங், ஏதோ ஒரு தப்பு பண்ணோம் அப்படிங்கறத வந்து நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னா இன்ஃபார்மலா ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில சொல்லிக்கிறது வந்து ஃபெஸ் அப். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க டாக் டவுன் டு. இப்போ ஏதாவது ஒரு பர்சன் கிட்ட வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டாக் டவுன் டு அப்படிங்கிற phrasal verb யூஸ் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் லைக் தட் டாக் டு a person as if they were inferior, stupid or incompetent. ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா இதுல இந்த பர்சன் வந்து இவங்களை எப்படி நினைச்சு பேசுறாரு அப்படின்னா டாக் டவுன் டுவா நினைச்சு பேசுறாரு அப்படின்னு சொல்றப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, இவரை ஹி இஸ் வெரி இன்ஃபீரியர் பர்சன், வெரி ஸ்டூபிட் பர்சன், அதாவது காம்பீட் பண்ணவே முடியாத ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்வா நினைச்சு பேசுறத வந்து நம்ம டாக் டவுன் டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இட்ஸ் ஒன்லி ஃபார் சம் ஒன். அடுத்து பாருங்க ஸ்பீக் அப். ஸ்பீக் அப் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா யூ ஷுட் ஸ்பீக் அப் ஃபார் யுவர் செல்ஃப். அப்படின்னா உனக்கு நீயே பேசிக்கணும். ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா இது நான் தப்பு பண்ணல அப்படிங்கறத நீ தான் உனக்கு வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இதுனா ஸ்பீக் அப். சே யுவர் ஒப்பீனியன் அபவுட் சம்திங் யூ பிலீவ் இஸ் ராங் வித்வுட் ஃபியர் ஆர் ஹெசிடேஷன். ஏதோ ஒண்ணு பிடிக்கல, தப்பா இருக்கு அப்படின்னா ஆமா அது தப்பா இருக்கு அப்படிங்கறத எந்த ஒரு பயமும் இல்லாம தயக்கமும் இல்லாம நம்மளோட ஒப்பீனியனை வந்து தைரியமா சொல்றத வந்து ஸ்பீக் அப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே இது ஸ்பீக் அவுட் ஆன் இல்ல அப்படின்னா ஸ்பீக் அவுட் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த phrasal verbுக்கு மீனிங் பர்டிகுலர்லி ஒரு இஷ்யூக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஒரு phrasal verb யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு கான்ட்ரோவர்ஷியல் இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து தைரியமா பேசுறத வந்து நம்ம ஒப்பீனியன் அந்த இடத்துல தைரியமா சொல்றத வந்து ஸ்பீக் அவுட் ஆன் அப்படின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா ஸ்பீக் அவுட் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தோம்னா டியூன் அவுட். இந்த டியூன் அவுட் அப்படிங்கிறது someone or somethingக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், which means ignore. கேட்டும் கேட்காத மாதிரி நம்ம இருந்துக்கிறத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டியூன் அவுட் அப்படின்னு சொல்லலாம், எஸ்பெஷலி ஃபார் someone or something. அடுத்து பாருங்க கால் அவுட். இந்த கால் அவுட் அப்படிங்கிற phrasal verb வந்து நம்ம someoneக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், which means கால் அவுட் அப்படின்னா சண்டை கிழிக்கிறது, அதாவது சேலஞ்ச் ஆர் கான்ஃபரண்ட் தி பர்சன். ஓகேவா? எஸ்பெஷலி அபவுட் சம்திங் தே ஆர் டூயிங் ராங். இப்போ அவங்க தப்பு பண்றாங்க இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க அது பிடிக்காம இருக்கு அப்படின்னா இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபேஸ்க்கு நேரா சொல்றத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம கால் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் லைக் அ சேலஞ்ச் ஆர் கான்ஃபரண்ட் தி பர்சன், எஸ்பெஷலி அந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த தப்பா பண்றப்ப. ஓகேவா? சோ கால் அவுட் அப்படிங்கிறது பர்டிகுலர்லி ஃபார் someone தான், something கிடையாது. அடுத்து பாருங்க பாயிண்ட் அவுட். பாயிண்ட் அவுட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், பாயிண்ட் அவுட் பண்ண அப்ப which means call attention to a particular fact. ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறத வந்து நம்ம பாயிண்ட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க ஸ்பெல் அவுட். இந்த ஸ்பெல் அவுட் அப்படிங்கிற phrasal verb இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், which means ஏதோ ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அதை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம் இல்ல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றோம் in a very particular careful way. ஓகேவா? அப்ப அந்த டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படிங்கிறப்ப அதை நம்ம ஸ்பெல் அவுட்னு சொல்லுவோம். சோ ஸ்பெல் அவுட் அப்படிங்கிற phrasal verb particularly for எதுக்கு அப்படின்னா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். அடுத்து பாருங்க கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு phrasal verb someoneக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், which means ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் இன்டரப்ட் பண்றத வந்து நம்ம கட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க rattle off. rattle off அப்படிங்கறதும் நம்ம இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அது என்ன அர்த்தம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் ரொம்ப சீக்கிரமா கடகடகடன் பேசி முடிக்கிறத வந்து நம்ம rattle off அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த phrasal verbs நான் ரொம்ப சீக்கிரமா நடத்தி முடிக்கிறேன் அப்படின்னா அதை நம்ம rattle off அப்படின்னு சொல்லலாம். அப்போ rattle off அப்படிங்கிறது particularly is used for information, which means to say something a list of things in a very quick manner. ஓகேவா? அடுத்து பாருங்க ஹார்பான். ஹார்பான் அப்படிங்கிறது ஒரு டாபிக் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு phrasal verb என்ன அப்படின்னா ஹார்பான், which means ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்றோம் ரொம்ப எம்பசிஸ் பண்ணி சொல்றோம் இல்ல அப்படின்னா திருப்பி சொல்றோம், அது வந்து அடுத்தவங்களுக்கு கேட்கறப்ப ரொம்பவே எரிச்சல் ஊட்டுற விதமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நியூஸ் இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா இப்ப ஏதாவது ஒரு சாங் வந்திருக்கும், ஒரு படத்துல புது சாங் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ரசிச்சு கேட்டுட்டு இருப்போம். பட் இன்ஸ்டாகிராமையோ யூடியூபையோ எடுத்துட்டோம்னா ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, மாறி அந்த ஒரு சாங்குக்கு ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த சாங்கே நமக்கு பிடிக்காம ஆக்கிடுவாங்க. அதுதான் என்ன அப்படின்னா ஹார்பான். முடிஞ்சிச்சா? ரொம்ப சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம் ஹார்பான் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து டெல் ஆஃப். டெல் ஆஃப் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பர்டிகுலர்லி ஃபார் someone. ஒரு someoneக்கு யூஸ் பண்றது அந்த டெல் ஆஃப்.
அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத அப்படியே அதை என்ன பண்ணிடுறது, அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லிடுறது. இன்கேஸ் எய்தர் இட் இஸ் இன் பாசிட்டிவ் வே ஆர் நெகட்டிவ் வே. நெகட்டிவா இருந்தாலும் கூட என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நீங்க போட்டுக்கிற ட்ரெஸ் எனக்கு பிடிக்கல, நீங்க உங்களோட ஹேர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கல, நீங்க பேசுற விதம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி டெல் ஆஃப் சம் ஒன், விச் மீன்ஸ் என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒப்பீனியனை அப்படியே அவங்க கிட்ட சொல்லிடுறது. அடுத்து பாருங்க பட்டின். சோ பட்டின் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்னா சடனா உள்ள போய் நுழையிறோம், சடனா இன்டரப்ட் பண்றோம் அப்படின்னா அது நம்ம வந்து என்ன சொல்லலாம், பட்டின் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த குறுக்க பேசுறது மட்டும் கிடையாது, பர்டிகுலர்லி அந்த கான்வர்சேஷன்ல அவங்க வந்து நம்மள வெல்கமே பண்ணிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம போய் நம்ம ஒப்பீனியனை போய் சொல்றது, அதுதான் என்ன அப்படின்னா பட்டின். அடுத்து பாருங்க ஸ்டாண்ட் அப் ஃபார் இல்ல அப்படின்னா ஸ்டிக் அப் ஃபார். ஸ்டாண்ட் அப் ஃபார் இல்ல அப்படின்னா ஸ்டிக் அப் ஃபார். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம், பர்டிகுலர்லி ஃபார் சம்ஒன் தான் இதுக்காக யூஸ் பண்ணுவோம். என்னன்னா யாருக்காவது நம்ம போய் சப்போர்ட் பண்றோம், அவங்கள வந்து பாதுகாக்கிறோம், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நம்ம பேசுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாண்ட் அப் ஃபார்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா ஸ்டிக் அப் ஃபார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க பேக்கப். பேக்கப் அப்படிங்கிறது யூஸ்வலா நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கப் அப்படின்னா, இந்த எக்ஸாம் நீ பாஸ் பண்ணாம ரொம்ப அசால்ட்டா இருக்க, எதுவும் பேக்கப் வச்சிருக்கியா பின்னாடி, அசால்ட்டா வேலையை விடணும்னு சொல்ற, அப்ப பின்னாடி பேக்கப் வச்சிருக்கியா, விச் மீன்ஸ் டு யூ ஹேவ் எனி சப்போர்ட், அதுதான் என்ன அப்படின்னா பேக்கப். ஓகேவா. அடுத்து பாருங்க ஓபன் அப் டு. ஓபன் அப் டு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃப்ரேசல் வெர்ப் எதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம்ஒன், இன்னொரு பர்சனை இண்டிகேட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த ஓபன் அப் டு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ஸை வந்து என்ன பண்றது அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்றோம். எஸ்பெஷலி எப்போ அப்படின்னா அந்த ஃபீலிங்ஸை அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நம்ம சொல்லியிருக்க மாட்டோம், அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓபன் அப் பண்றோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லலாம், நம்ம ஓபன் அப் டு சம்ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஓபன் அப் டு பிரியா தட் ஐ ஹாவ் ஃபீலிங்ஸ் ஆன் ஹர். ஓகேவா, இந்த ஒரு எக்ஸாம்பிள் இதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அடுத்து பாருங்க rant about. சோ rant about அப்படின்னா யாரையாவது பத்தி நம்ம என்ன பண்றோம்னா aboutன்னு சொல்லி வந்தாலே இட்ஸ் சம்திங் ஆர் சம்ஒன் தான். அப்ப rant about அப்படிங்கிறது ரொம்ப கோபமாவோ அல்லது ரொம்ப சத்தமாவோ கம்ப்ளைண்ட் பண்றத வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா rant about அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து பாருங்க blurt out. So blurt out அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, say something quickly and spontaneously, often without thinking. எந்த ஒரு யோசனையும் இல்லாம செகண்ட் தாட்டும் இல்லாம நினைக்கிற விஷயத்த என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரொம்ப குயிக்கா ஸ்பான்டேனியஸா தன்னிச்சையா சொல்லிடுறோம் அப்படின்னா அதை நம்ம blurt out அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து பாருங்க நாட் லெட் ஆன். நாட் லெட் ஆன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லெட் இன் அப்படின்னா உள்ள விடுறது. அப்ப நாட் லெட் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம், யாருக்குமே என்ன பண்றது இல்ல, அலோ பண்றது இல்ல, யாருக்கும் அந்த விஷயத்த தெரியறதுக்கு நம்ம விடுறது இல்ல, அத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நாட் லெட் ஆன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து பாருங்க பிரிங் அப். இந்த பிரிங் அப் அப்படிங்கிறது பர்டிகுலர்லி டாபிக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் இட் இன்டு a conversation or discussion, which means ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேசிட்டு இருக்கிறப்ப புதுசா ஒரு டாபிக் எடுத்துட்டு வரதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா bring up அப்படின்னு சொல்லி சொல்லலாம். So in this video we have learned only a phrasal verb which is related to communication. அதுல அந்த பிராக்கெட்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் someone இல்ல அப்படின்னா something, இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா டாபிக் அப்படின்னா அந்த ஃப்ரேசல் வெர்ப் அந்த ஒரு ரிலேட்டட் ஃபீல்டுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டடா நம்ம பார்க்குற ஒரு சில விஷயங்கள் தான். டே டு டே லைஃப்ல கூட இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட கம்யூனிகேஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா தான் இருக்கும், பட் குழப்பற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தனியா நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு கூட டெய்லி ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நமக்கே அது ஞாபகம் வந்துடும். ஓகேவா. சோ அந்த பிராக்கெட்ல இருக்கிற விஷயங்களையும் நல்லா இது பண்ணிக்கணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டியூன் அவுட் அப்படின்னா பர்டிகுலர்லி சம்ஒன் ஆர் சம்திங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்பீக் அவுட் ஆன் அல்லது அகேன்ஸ்ட் அப்படின்னா ஒரு இஷ்யூவை பத்தி பேசுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸ்பீக் அப் அப்படின்னா நம்மளோட ஒப்பீனியனை எந்த ஒரு பயமும் இல்லாம என்ன பண்றது, தயக்கமும் இல்லாம தப்புனா தப்புன்றத சொல்லிடுறத வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸ்பீக் அப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி டாக் டவுன் டு அப்படிங்கிறது சம்மனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். எப்ப நம்ம அந்த பர்சன் ஆப்போசிட் பர்சனை வந்து ரொம்ப இன்ஃபீரியரா நினைக்கிறோமோ, ஸ்டூபிடா நினைக்கிறோமோ, இன்காம்பிடென்டா நினைக்கிறோமோ அப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது டாக் டவுன் டு. ஓகேவா. சோ இந்த மாதிரி ரிலேட்டடா திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஞாபகம் வந்துடும். So hope this session is useful and thank you for watching.